பென் மாதிரி தெரியலாம். இந்த பால் பாயிண்ட் பென்ல நான் கேட்ரிட்ஜ் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படின்னா இதுதான் சாவியா? ஆமா. இந்த டிராப் பின்னாடி ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அதை நல்லா பார்த்தா தான் தெரியும். இதை இந்த ஹோல் வழியா தள்ளனா போதும். அப்படின்னா பொய்யான அடிபாகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சதை யாரு வேணாலும் சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. வாய்ப்பே இல்ல. ஓ, அப்படி ஒருவேளை அவங்க இந்த அடிபாகத்தை கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு இந்த டெத் நோட் கண்டிப்பா கிடைக்காது. பாரு, இந்த பென் கேட்ரிட்ஜ் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டரா ஒர்க் பண்ணும். அதாவது கரண்ட்டை பாஸ் பண்ணாது. இந்த ட்ரே மூடி இருக்கும்போது இதுல இருக்கிற ரப்பர் மின்சார ஓட்டத்தை துண்டிச்சிரும். ஒருவேளை யாராவது இந்த ரகசிய ட்ரேவை திறக்க முயற்சி பண்ணாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி அந்த வெப்பத்தினால கேஸ்லின் எரிய ஆரம்பிச்சிரும். டெத் நோட்டும் சாம்பல் ஆயிரும். அதுக்கப்புறம் டெத் நோட்டை பத்தி யாருக்கும் தெரியாது. எப்படி என் ஐடியா? ஏன் இப்படி பண்ணனு யாராவது கேட்டா என் பர்சனல் டைரியை யாரும் படிச்சிடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணன்னு சொல்லுவேன். அதை கண்டிப்பா நம்பிடுவாங்க. ஏன்னா அது சாதாரண டைரி தானே. ஒரு மனுஷன் கையில டெத் நோட் கிடைச்சா அத அவன் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறது தான் பெரிய சவால்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ ஒரு படி மேல இருக்க. மத்தவங்கள மாதிரி நீ சாதாரண ஆள் இல்ல. ஆனா இருந்தாலும் நீ ரொம்ப ஆபத்தானதை பண்ணிருக்க. நீ உருவாக்கி இருக்கிற இந்த அமைப்புனால பேராபத்து ஏற்படலாம். லைட் ஆபத்தா? என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க ரியோக்? நான் ஆழம் தெரியாம கால வைக்கிறவன் நினைச்சியா? இது எனக்கு கிடைச்சப்பவே நான் பெரிய ஆபத்துல இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டரே இல்ல. சொல்ல போனா இந்த செட்டப் தான் என்ன காப்பாத்தவே போகுது. சரி, உனக்கு இதுல எது பெட்டரா தோணுது சொல்லு? சின்ன ஃபயர் ஆக்சிடென்டா இல்ல மர்டரா? நேற்று இரவு டோக்கியோ மேற்கு பகுதியை சேர்ந்த நோக்கி குரோட்சு கயாமா என்ற 32 வயது கொள்ளைக்காரன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். இவ்வாறு மர்மமான முறையில் கைதிகள் இறந்து வரும் நிலையில் இது குறித்து விசாரணைகள் நடந்து வருகிறது. ரொம்ப நல்ல செய்தி. கொடூரமானவங்கள செத்துக்கிட்டே வராங்க. கொஞ்சம் பயமா இருந்தாலும் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இனி தப்பு பண்றவெல்லாம் பயப்படுவான்ல. ஒருவேளை போலீஸோட ஒத்துழைப்பு இருக்குமோ? போலீஸ்க்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் இல்லப்பா. உனக்கு அவன் யாருன்னு தெரியுமா? யாரு? கிராவதான். கிராவா? அவ அடுத்து யார கொல்ல போறான்னு தெரியலையே. ரியோக், இதை கொஞ்சம் பாரு. ஓ, ஏற்கனவே யாரோ வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. The Legend of Kira the Savior. அட பேர் நல்லா இருக்கேப்பா.